பார்வதி, கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டுமா, இவ்வளவு பெருசா வெட்டாத. கத்துக்கும் போது இப்படி மூஞ்சிய காட்டினா கத்துக்கிட்ட மாதிரிதான். எந்த அழகுல வேலை செஞ்சா போற இடத்துல மாமியார் மூஞ்ச காட்டுவாங்க, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ சிவகாமி, அப்பா என்னாச்சு? இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அம்மா பிடிச்சிக்கிச்சு சிவகாமி இடுப்பு. ஐயோ சொன்னா கேட்டாதானே. இப்படி வாங்க உட்காருங்க. ஐயோ அப்பா இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? அம்மா அப்பா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே. எங்க பிடிச்சிருக்கு? இங்கயா? ஆமா. ஐயோ பிடிக்காத, வலிக்குது. இருங்க பாக்கலாம். வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அம்மா இருங்க பிடிச்சுடுறேன். வலிக்குது அம்மா. காலையில எந்திரிச்சோமா, ஓரமா உட்கார்ந்து பேப்பர் படிச்சோமான்னு இல்லாம ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸர்சைஸ் பண்றது தப்பா? அதெல்லாம் தினமும் ஒழுங்கா பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா எப்படிதான்? அங்கங்க கை பிடிக்கும், கால் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். இருங்க நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி சரவணா, முகம் கழுவிட்டு வா, நான் டீ எடுத்துட்டு வரேன். அம்மா என்னங்க இந்தாங்க. இந்தாங்க, இத நல்லா தேய்ச்சி விடுங்க, சரியாயிடும். இந்தாங்க. குடு குடு குடு. என்னடா? அம்மா என்னடா? என்னாச்சு? சரவணன் இங்க தான்டா இருக்கான். என்னடா சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. சரவணா, இவனை கொஞ்சம் என்னன்னு கேளுடா, அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சு? அண்ணே அண்ணே, அது வந்து நம்ம கடைக்கு என்னடா ஆச்சு? நீ முதல்ல வாங்க, கடைக்கு போவோனே. டேய் சக்கரை, பதட்டப்படாம என்னன்னு சொல்றா? கடைக்கு என்னன்னு சொல்றா முதல்ல. சக்கரை, நீ முதல்ல அழறத நிறுத்து. மயில போய் தண்ணி எடுத்து வந்து கொடு. மயிலே, அண்ணா நீ முதல்ல கடைக்கு வானே. அன்னைக்கு ஒரு ஆபீசர் வந்தார்ல. என்ன சொல்றவன்? ஆமா, அன்னைக்கு நான் கூட போய் பாத்துட்டு வந்தேனே, அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்லனே. அவர் நம்ம கடைக்கு. டேய் கடைக்கு? அவர் நம்ம கடைக்கு? அவர் நம்ம கடைக்கு சொல்றா சக்கரை. அவர் நம்ம கடைக்கு வந்தாரா? ஆமாண்ணே, ஆளுக்கு வந்து நம்ம கடை என்னடா பண்ணாரு? டேய் ஏன்டா அழுவுற? அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா உன்ன? நம்ம கடைக்கு சீல வச்சிட்டாங்களே. போச்சு, எல்லாம் போச்சு. இதெல்லாம் உன்னாலதாண்டி. எங்க மொத்த குடும்பத்தையே வேரோட சாச்சிட்டல்ல நீ. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ, என்ன வேலை பண்ணிருக்க பாரு நீ. பாரு, என் புள்ளதான் அவ்வளவு சொன்னால, படிச்ச திமிர்ல நான் நினைச்சதுதான் செய்வேன்னு என் புள்ளைய உசுரோட கொன்னிட்டியடி. ஐயோ சரவணா, ஒவ்வொரு வீட்லயும் வயசு பிள்ளைங்க விதவிதமா துணி வேணும், வண்டி வேணும், சினிமாக்கு போகணும், பசங்க கூட ஊர் சுத்தணும்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா என் புள்ளைய பாருங்க, அவன் தூக்கத்தை பார்க்காம, சோறு தண்ணி இல்லாம, ராத்திரி பகலுன்னு உழைச்சு தன்னையே உருக்கி உருக்கி உசுர கொடுத்து ஆரம்பிச்ச கடை இது. அத ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டியேடி நீ. சிவகாமி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சிவகாமி, நீங்க பேசாதீங்க. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பொண்டாட்டி அடக்கி வையின்னு சொன்ன,
இவனும் நம்ம பேச்ச கேட்கவே இல்லையே. இவதான் இவனை மயக்கி வச்சிருக்காளே. என் புள்ள பெத்த தாயை விட அதிகமா இவளைத்தான் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த அதிகாரிய பகச்சிக்க வேண்டாம் வேண்டான்னு நான் அவ்வளவு சொன்னேன். பேசியே மயக்கி அனுப்பி வச்சுட்டா. பாவம், என்னாலதான் ஆச்சு. என்னாலதான் என் புள்ள வாழ்க்கையே தெருவுக்கு வந்துருச்சு. கடவுளே, இப்படி இவனை சித்திரவதை பண்றதுக்காகவா இவளை என் கண்ணுல காட்டுன? அம்மா பேர்ல அண்ணா ஆசாசியா ஆரம்பிச்ச கடை, நம்ம குடும்பத்தையே வாழ வச்ச கடை. அவங்க பாட்டுக்கு அவங்க அண்ணன் கூட அமெரிக்காக்கு போயிடுவாங்க. நம்ம அண்ணனை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. சும்மா இரு பவித்ரா. நான் என் மனசார இது வரைக்கும் யாருக்குமே சாபம் கொடுத்ததே இல்ல. ஆனா இப்ப நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்டடி. சிவகாமி, இப்படி என்னோட புள்ளைய தலகுனிய வச்சுட்டேடி. நீ நல்லா இருக்க மாட்ட, இவன் நல்லா இருக்க மாட்டாங்க. சரவணா, ஐயோ. அத்தை, உங்க வாயால என்ன சபிக்காதீங்க. நான் நேர்மையா நடந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா சத்தியமா இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேர்மையா? அப்படின்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னன்னு தெரியுமா? வாழ வந்த வீட்டுக்கு பொய் சொல்லி வந்தவ தானே நீ? ஏன் புள்ள வாழ்க்கையே நீ நேர்மையா மாத்திரியா? அசிங்கமா இல்ல உனக்கு? இந்த ஊர்ல எத்தனை பேர் வீட்ல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் என் புள்ள கையால செய்யற ஸ்வீட் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்ப ஊரே என் புள்ளைய அசிங்கமா பேசுமே. நேர்மையா? நேர்மை? என் புள்ள நேர்மையா செஞ்ச வியாபாரத்தை அந்த அதிகாரி கொடுக்க போற பொய் சான்றிதழ் எல்லாத்தையும் மாத்திருமே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? சிவகாமி, போதும். இனிமே சண்டை போட்டோ பேசுறதுக்கோ ஒரு பிரயோஜனம் இல்ல. முதல்ல நம்ம கடைக்கு போய் ஆகணும். மயிலே, போய் சரவணோட சட்டை எடுத்துட்டு வா. டேய் ஆதி, போய் சட்டை எடுத்துட்டு வாடா. சரவணா, சிவகாமி எந்திரிங்க, கடைக்கு போலாம் வாங்க. வாங்க போலாம். இல்லங்க, நான் வர மாட்டேன். ஐயோ, என் புள்ள அங்க தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்குற தைரியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இல்ல. சிவகாமி சொன்னா கேளு. சரவணா, இங்க பாரு, சட்டையை போடுப்பா. போடுன்னு சொல்றேன்ல. சரவணா, டேய் வாடா வாடா, எந்திரா. டேய், எங்க ஆபீசர் நிக்கறாரா. வாடா வாடா, அவர்கிட்ட பேசுவோம். வாடா அவர்கிட்ட. வாடா 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 வா சரவணா. வாங்கண்ணே. வாடா வாடா. சார், 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 என்ன சார் இப்படி கடையை மூடிட்டு வந்துட்டீங்க? சொல்லுங்க சார், இல்லையே எதுக்கு சார் சார், மூடி இருக்கீங்க? மூடலையே, சீல் வச்சிருக்கு. ஏன் உங்க மகன் உங்ககிட்ட சொல்லலையா? அவர்கிட்ட கேளுங்க. என்னடா இதெல்லாம்? நீதான்
அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னியே, அப்புறம் என்ன பாச்சு? அம்மா அவன் பார்த்தேன்னு தானமா சொன்னான். கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்தேன்னு சொல்லலையே. என்னடா சரவணா, செந்தில் சொல்றது உண்மையாடா? டேய் சொல்றா. ஆமாப்பா. எங்க குடும்பத்துக்கே சோறு போட்ட கடை சார் அது. அது இப்படி மூடி கிடக்கிறத பார்த்தா என் வயிறு எரியுது சார். என் புள்ள வாழ்க்கை சார் அது. கொஞ்சம் கருணை காட்டிக்கோங்க. கொஞ்சம் மனசு சிவகாமி பண்ற வேணா சிவகாமி. பாவம் சார், அவரோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. இரு சிவகாமி, வா பேச சிவகாமி, இரு. கேளுங்க சார் கிட்ட. கடை ஒட்டிதான் சார் வீடு. வந்து ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே சார். நீங்க பாட்டுக்கு கடைக்கு சீல் வச்சுட்டு வந்தா என்ன சார் அர்த்தம்? என்கிட்ட எதுக்கு சார் பேசுறீங்க? உங்க மகனும் மருமகளும் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்த தெருவும் வேடிக்கை பாக்குது. யோச்சே, ரொம்ப அசிங்கமா இருக்குதே. சரவணன், இது உங்களுக்கு தேவையா? எத்தனை வருஷம் ஸ்மூத்தா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் உங்க வைஃப் சொல்றதை கேட்டு தேவையில்லாம ஏன் சூடு வச்சுக்கிறீங்க? கடை மூடி கிடந்தா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கா எனக்கா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? பாருங்க, உங்களால மொத்த குடும்பமும் நடுத்தெருல தலை குனிஞ்சு நிக்குதே. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹலோ, என்ன பெரிய நல்லவர் மாதிரி பேசுறீங்க? நீங்க கேக்குறது லஞ்சம். அடுத்தவங்க உழைப்ப புடுங்கி திங்க நினைக்கிறது கேவலம். அதுவும் இத்தனை பேருக்கு மத்தியில நடு ரோட்ல கேக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட போச்சமா இல்லையா? எந்த தப்பு செய்யாம நாங்க தலை குனிஞ்சு நிக்கணும். சத்யா, வாய மூடி. நீ பேசாத. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எங்க எல்லாரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டு இன்னும் நடி பேசிட்டு இருக்க. அத்தை, இவர் பண்றது தப்பு. அத்தை, தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறாருன்னு பாருங்க. தப்பு தாண்டி, தப்பு தான் பண்றாப்ல. இத பாரு, இந்த தெருவுல கடை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் காலம் தள்ளுறாங்க. நீ என்னமோ புதுசா வந்து பேசுற? ஐயோ, கடைய மூடிட்டாங்களேன்னு எனக்கு பக்க பக்கன்னு இருக்கு. அந்த வருத்தம் கொஞ்சமாச்சும் இருக்கா உனக்கு? ஏதோ மேடையில பேசுற மாதிரி வசனம் பேசிட்டு இருக்க. ஏன்பா சரவணா, இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல. வீட்டுக்குள்ள கூட்டு போய் பேசுப்பா. காரியத்தை முடிச்சிடு. நானும் பக்கத்துல தான் சார் கடை வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க, போயிடுங்க. சரவணன், இன்னைக்கு சனிக்கிழமை. எப்படினாலும் 2 நாள் கடை சீல் வச்சுதான் இருக்கும். நீங்க கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. ஐயோ, கோர்ட்டுக்கு வேற போணுமா? அவ்வளவுதானா? இனிமே கடையை திறக்கவே முடியாதா? ஐயோ, ஏடி இப்ப உனக்கு திருப்தி ஆயிடுச்சா? சந்தோஷமா? இப்படி சீரழிச்சிட்டியடி. சிவகாமி, பேசுற இடமா இது? ரோடு. ஆமாங்க, ரோட்ல தான் இந்த குடும்பத்தோட மொத்த மானமும் போயிடுச்சு. இதுக்கு மேல என்னங்க இருக்கு? அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு லஞ்சம் எல்லாம் ரொம்ப பழகிடுச்சு. அத ஒரு உரிமை மாதிரி கேட்டு வாங்க ஆரம்பிச்சு அத தரலனா கோவம் வேற வருது அவங்களுக்கு. ஆனா சட்டப்படி இவங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு அத்தை. இப்படி நீங்க சட்டம் பேசிட்டே இருங்க. இப்ப கடையை மூடியாச்சு, அதுக்கு என்ன பதில் நீ? அவங்க கிட்ட எந்த பதிலும் இருக்காது. வாய் பேச்சு வேற, பிராக்டிக்கல் லைஃப் வேறன்னு இப்ப புரிஞ்சிருப்பாங்க. சரவணன், இது உங்க பர்சனல் வாழ்க்கையா இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன். பொண்டாட்டி பேச்ச எப்ப எங்க கேட்கணும்னு ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப இடம் கொடுத்தா இப்படிதான் ஆகும். இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். யார் கேட்டாங்க? சார், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? ரைட்டு, விடுங்க. இது உங்க வாழ்க்கை, உங்க பிரச்சனை. வர்ற பிரச்சனை நீங்க தானே டீல் பண்ண போறீங்க. எனக்கு என்ன வந்துச்சு?
ஆனா நீங்க ரொம்ப தான் பொண்டாட்டி தாசனா இருக்கீங்க தம்பி. டேய், அது எங்களுக்கு தெரியும். என்ன உன் அறிவுரெல்லாம் இங்க எனக்கு தேவையில்லை. கிளம்பியா? உன்னை நான் பாக்குற இடத்துல சரவணா பாக்குறேன். நான் தம்பி மரியாதை இல்லாம பேசுற. சரவணா என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? யாரும் தெரிஞ்சுதான் பேசுறியா? பொறுமையா இரு. அம்மா, வா. விடுங்கம்மா. டேய் யோ, இனிமே உனக்கு என்னையா மரியாதை? அடுத்தவங்க உழைப்ப சுரண்டி திங்கிற ஈனப்பிறவிதானே நீ. லஞ்ச காசுல சொத்து சேர்க்கிறவன் தானே நீ. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. யோ, உன்னை நான் எப்படி பார்க்கணுமா ஓ, பாத்துக்கிறேன். நீ அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. கடையை எப்படி திறக்கிறான்னு நான் பாக்குறேன். என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? சார், நம்ம ரூல்ஸ் படி நோட்டீஸ் அனுப்பி செக் பண்ணோம் சார். குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. பயன்படுத்துற பொருளும் எதுவும் தரமா இல்ல சார். அதான் கடைக்கு சீல் வச்சுட்டேன். அப்படியா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு சார். வாங்க வேண்டியதை வாங்கிட்டியா? என்ன சார் சொல்றீங்க? அதான்யா, குவாலிட்டி செக் பண்ற கடையில கட்டிங் வாங்குவியே, இங்க வாங்கிட்டியான்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல சார். வேணும்னா இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். அதுக்கு அவசியமே இல்ல. இந்தா, நீயே பாத்துக்கோ. யோ, எல்லாருக்கும் காமியா? யாருகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசுறமா? நான் யார் தெரியுமா? சாம்பிள் அனுப்புவீங்களா? சர்டிபிகேட் நான் தான் கொடுக்கணும். அங்க வருவீங்கல்ல, அப்ப எப்படி அங்க சர்டிபிகேட் வாங்குவீங்க? எப்படி கடை நடத்துறீங்கன்னு பாக்குறேன். குடியா? என்னையா இதுக்கு என்ன சொல்ற? சார், அதான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு மேல இந்த மாதிரி பொழப்பு தேவையா உனக்கு? உன்னை இப்பவே 15 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். உங்க பேரு சந்தியா தானே? ஆமா சார். இப்படி ஒரு வீடியோ ஆதாரத்தை அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நேர்மையா துணிச்சலா இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். நேர்மை என்னைக்குமே ஜெயிக்கும். சரவணன், இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க உண்மையிலேயே பெருமைப்படணும். சார், அப்படியே கடை சார். உங்க கடையோட சாம்பிள் ஸ்வீட்லாம் செக் பண்ணியாச்சு. எக்ஸலன்ட் குவாலிட்டியா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. முருகேசன், Sir. போய் கடை திறந்து விடுங்க. ஓகே சார். சரவணன், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, உங்க மனைவிக்கு சொல்லுங்க. இனிமே நீங்க யாருக்கும் பயப்படாம தொழில் பண்ணலாம். யாருக்கும் 10 பைசா கொடுக்க வேண்டியதில்ல. உங்களை பார்த்து மத்த கடைக்காரங்கெல்லாம் நேர்மையா நடந்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். யோ, இன்னும் ஏன் இங்க நிக்கிற? கிளம்பு முதல்ல. படிச்ச பொண்ணு தாயா. அந்த ஆபீசரை மிரட்டி விட்டாளா? வெறும் மிரட்டலா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு பண்ணிருக்கா. லேசுப்பட்ட காரியமா?
சிவகாமி உன் மருமக செஞ்சது சாதாரண காரியம் இல்ல. கூட்டிக்கிட்டு போய் சுத்தி போடு. சந்தியா, மொத்த குடும்பத்தையும் தலை நிமிர வச்சிட்டமா. ரொம்ப பெருமையா இருக்குமா. சரவணா, பாத்தியாடா, நீ அவளை நம்புன, அந்த நம்பிக்கை அவ காப்பாத்திட்டா பாத்தியா. சரி, போதும் போதும். கடையை தான் திறந்தாச்சுல, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க.